எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. ஆண்டவனுடைய அருள், ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மனுஷனுக்கு இருக்கிற பெரிய விஷயமே நம்பிக்கை மட்டும்தாங்க. இந்த நம்பிக்கையோடு நாம் எதை ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தை நாம் இப்போது ஸ்கெட்ச் போட போகிறோம். பிப்ரவரி பிறக்க போகுது இல்லையா? 2026 கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி உங்கள் கைக்குள்ளே வந்துடும். அதுக்கு என்னங்க பண்ணணும் பேசிடலாமா? ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிங்க. பிப்ரவரி மாதம் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதை பற்றி தான் இந்த தலைப்பில் பேச போகிறோம். என்ன சாமி கும்பிட்டா லாபம், என்ன கலர் யூஸ் பண்ணால் லாபம், எதை செய்யக்கூடாது, எந்த கலரை யூஸ் பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கணும், அதை பற்றி பேச போகிறோம். இதெல்லாம் எதுக்குங்க? பிப்ரவரி மாதத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் அதை லாப மாதமாக மாற்ற போகிறோம். லாப நோக்கில் பிப்ரவரி, லாப நோக்கில் பிப்ரவரி. இப்படி ஒரு லாப நோக்கை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை லாபத்தை நோக்குனதுன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்கள் பார்வை லாபத்தை நோக்க வேண்டும். அப்படி லாபத்தை நோக்கும்போது பிப்ரவரி முழு வெற்றியை கொடுக்கும். வாங்க பிப்ரவரியில் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன். நல்லது நடக்கும். ரிஷபராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய மாதம். நம்மளுடைய வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய, உங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்கு பலிதம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் சொன்னது பலிக்கும். இந்த சொல்கிற ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக பலிக்கும். உங்கள் வீட்டில் வேறு யாராவது ரிஷபராசி இருந்தாலும் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த பதிவை நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் காட்டலாம். இந்த பாரு, நான் சொன்னது பலிக்குமா, கவனமாக இருந்துக்கு, ஏதாவது நான் பேச விட்டுறாத அப்படின்னு வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்கள். அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும். மனக்கணக்கு சக்ஸஸ் ஆகும். ஏதாவது ஒரு மனக்கணக்கு போட்டிங்கன்னா அந்த மனக்கணக்கு வெற்றி அடையும். தைரியமாக போடுங்க. எந்த காரணமாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும். குரு வக்கரத்தில் தொடர்கிறார். அதனால் என்னென்னா வியூகம் வகுத்து வெற்றி பெறக்கூடிய மாதம். 3ஆம் இடம் நல்லா இருக்குது. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார். தாயார் உடல் நலங்கள் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். தாய் வழி உறவுகளால் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படும். அதனால் தாய் வழி உறவில் யாராவது ஃபோன் அடித்தாங்கன்னா எடுத்தோடனே கரெக்டாக பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருங்க. ஒரு ஃபோன் மூலமாக தாய் வழி உறவு, பெண்கள் மூலமாக ஏதாவது ஒரு ஃபோன் வந்ததுன்னா நீங்கள் பெண்ணாக இருந்து அதே பெண் இன்னொருத்தவங்க ஃபோன் அடித்தாலும் நீங்கள் அதே மாதிரி தைரியமாக ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பதிலை முடிவு பண்ணிவிட்டு ஃபோன் எடுங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 5ஆம் இடம் நல்லா இருக்குது. 6ஆவது வீடு நல்லா இருக்குது. 7ஆவது வீடு நல்லா இருக்குது. 8ஆவது வீடு நல்லா இருக்குது. 6ஆவது வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சம்மந்தப்படுறதுனால சைனஸு, வீசிங் சம்மந்தமான, மூக்கு அடைப்பு சம்மந்தமான விஷயங்கள் ஏற்படும். அதனால் நெஞ்சி சளி ஏற்படும். அதனால் வெந்நீர் குடிங்க. 7ஆவது வீடு அதே மாதிரி 8ஆவது வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 8ஆவது வீடு 3, 8 குருவுடைய வீடு அது. அதனால் உங்களுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாமல் கடந்து போகிறீங்க. 9ஆவது வீட்டில் பாருங்கள், சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கார். ஆனால் 9ல் சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, திடீர்னு 7ஆம் தேதி அன்றைக்கி கிராஸ் ஆகி 10ஆவது வீட்டுக்கு போயிடுறார். அதனால் ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்டை முடிக்கணுன்னா முதல் வாரத்திலே முடிச்சு விட்ருங்க. பெரிய ஏதாவது ஆசைப்படுறீங்கன்னா பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்கை உங்களுக்கு நல்ல வாரமாக எடுத்துக்கிட்டு இறங்கி விட்ருங்க. அதேமாதிரி 9ஆவது வீட்டில் சூரியன் 2வது, அதாவது பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கு பிறகு ஒரு 10ஆவது வீட்டுக்கு போகிறார். ஸோ 10ஆவது வீட்டுக்கு போகிற வரைக்கும் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயத்தெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். அவர் 10க்கு போனோன்னே கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இறங்கலாம். அரசியல் அதிகாரம் சம்மந்தமான விஷயத்தில் இறங்குங்க. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு 14ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு காதல் இருந்ததுன்னா உங்களுக்கு தான். ஸோ எல்லாருமீதும் அன்பு செலுத்துவீங்க. அரசாங்க காரியங்கள்லாம் அனுகூலமாகும். அதேமாரி பார்த்திங்கன்னா புதன் 10ஆவது வீட்டிலேயே 20ஆம் தேதி அன்றைக்கி வக்கரம் அடைகிறார். அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதி புதன் வக்கரம் அடைகிறதுனால சரியான பிளான் போட்டு வச்சுங்க. டக்குன்னு ஆதரவை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிடிக்காதவன்ட்ட பிடிச்ச மாதிரி பேசுகிறதுக்கு, பிடிச்சவன்ட்ட பிடிக்காத மாதிரி பேசுகிறதுக்குலாம் வாய்ப்பு ஏற்படும். ஸோ புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. ரொம்ப சிறப்பான மாதம் இந்த பிப்ரவரி. அதேமாரி 10ல் ராகு இருக்கிறதுனால எதிரிகளுடைய வலிமையை ஹேண்டில் பண்ணக்கூடிய, அதாவது நாடி நரம்புகளை பிடிச்சி பார்க்கக்கூடிய அற்புதமான மாதம். 11ஆம் இடத்துல சனி பகவான் லாபத்தை கொடுக்குறார். லாப கணக்குகள் ஏற்படும். லாப திங்கிங் கொண்டு வாங்க.
எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்கள். ரிஷப ராசி சிறப்பாக இருப்பீங்க. ஒரு தரமான சம்பவம் இந்த மாதத்தில் உண்டு. இந்த மாதம் முழுமையாக வெற்றி பெற மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு, சிவ வழிபாடு 3 கடவுளை எடுத்துக்கணும். சிவனை திங்கட்கிழமையில் பிரார்த்தனை பண்ணுங்கள், சனிக்கிழமையில் பெருமாளை கும்பிடுங்க, வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க. இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்கள் டார்க் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள், எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, எழுத்துப்பூர்வமான விஷயங்களை, ரெக்கார்டு பூர்வமான விஷயத்தில் கவனம் இருத்தல் வேண்டும். உங்களுக்கு ரொம்ப சந்தேகம் வருதுன்னா எழுத்துப்பூர்வமாக பண்ணுங்கள், சந்தேகம் வருதுன்னா ரெக்கார்டு இல்லாமல் பார்த்துக்குங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். பூமி சம்மந்தமாக ஏதாவது இடம் வாங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த பூமி சம்மந்தமான லாபம் கண்டிப்பாக ஏற்படும். பூமி பிரச்சனைகளை பற்றி எடுத்திங்கனாலும் அது சக்ஸஸ் ஆகும். ரிஷப ராசிக்கு நல்லது நடக்கும். பிப்ரவரி மகத்தான வெற்றியை கொடுக்கும். என்னங்க பிப்ரவரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பிப்ரவரியில் நான் சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்திலிருந்து விடை கிடைக்கும். நீங்கள் நினச்ச விஷயம் கை கொடுக்கும். ஆழ்ந்த நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்க. இந்த ராசியில் பிறந்த, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்களும் பிரபஞ்சமும் கனெக்ட் ஆக போகிறீங்க. இந்த கனெக்டில் லாபம்தான் ஏற்பட போகுது. அதற்கான உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன். நாம் என்னங்க பெரிய விஷயத்தை பண்ண போகிறோம்? ஒரு காதால் கேட்குற விஷயத்தை தொடர்ந்து செய்ய போகிறோம். செஞ்சு பார்ப்போமே, நல்ல பலன் அனுபவிப்போமே, நல்லது நடக்குங்க. அன்னதானம் போடுங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய நல்லது நடக்க போகுது. அன்னதான நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. அன்னதானத்திற்காக செலவு பண்ணுங்க. உங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் ஏற்படும். மீண்டும் உங்களை அடுத்த மார்ச் மாத ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் சிவஸ்ரீ. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.